டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்றோம் அப்படின்னா, நம்ம மெயினா வந்து கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னா இங்கிலீஷ். இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டோடைய மார்க் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க வந்து அதிகமா இன்கிரீஸ் பண்றீங்களோ, அத பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ரிசல்ட்டுமே இருக்கும். ஏன் வந்து இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டோடைய வேல்யூபிள் சொல்றேன் அப்படின்னா, நெறைய பேர் வந்து இங்கிலீஷ்ல வந்து ஜஸ்ட் சும்மா எனக்கு ஒரு 10 மார்க் வந்தா போதும். ஏன்னா எனக்கு தெரியாது இங்கிலீஷ் எப்படி படிக்கணும்னு தெரியாது அப்படின்றாங்க. நெறைய பேர் வந்து 6 டூ 10த் படிங்க. மத்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, 6 டூ 10த் வந்து படிங்க, கைட் பண்றாங்க. ஸோ படிக்கிற விதம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு ஆக்சுவலா. ஸோ நம்ம டெட் எக்ஸாம்ல இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ல வந்து 30 மார்க் இருக்கு. அந்த 30 மார்க்குக்கு நீங்க வந்து ஒரு 25 மார்க் எடுக்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் இன்னைக்கு நான் சொல்லப்போற இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் மட்டும் கொஞ்சம் பொறுமையா பாருங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களால வந்து அந்த 25 மார்க் எடுக்க முடியுமா? முடியாதா? அப்படின்றத நீங்களே டிசைட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது வந்து டெட் எக்ஸாம்ல இப்போ ரீசென்ட்டா 2025ல கேட்ட கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் தான் நம்ம பண்ண போறோம். ஸோ இது வந்து பேப்பர் 1ல கேட்ட கொஸ்டின் பேப்பர். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு நாள் நான் பேப்பர் 2ல கேட்ட கொஸ்டின் பேப்பரும் போடுறேன். பட் பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படின்றது வேண்டாம். ஸோ இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ல எப்படி வந்து கொஸ்டின்ஸ் எடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஆக்சுவலா பேப்பர் 1 அப்படின்னாலே நெறைய பேர் வந்து 1 டூ 5த் வரைக்கும் படிச்சா போதும் அப்படின்னு நெனைக்கிறீங்க. இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. 1 டூ 5த் படிக்கணுமா? படிக்கக்கூடாதா? அப்படின்றத நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ரைட்டிங் இஸ் ஈஸி. ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் கிராஸ் அவுட் த ராங் வேர்ட்ஸ் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இது டெட் எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 2025ல நடந்த அந்த கொஸ்டின் பேப்பரோட அனாலிசிஸ் தான். இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, புக்ல எந்த பேஜ்ல இருக்குது, பிளஸ் என்னென்ன புக்ஸுங்கள மெயினா நம்ம ரெஃபர் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே சொல்லிக் குடுத்துர்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா நீங்க போயிட்டு பாருங்க புக்க. 8த் ஸ்டாண்டர்ட் புக்கு. பேஜ் நம்பர் 36. இந்த பேஜ்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கான ஆன்சர் வந்து இங்க உங்களுக்கு டைரக்ட்டா குடுத்திருப்பாங்க. ஸோ இதே மாரி தான். இதுல ஒரு பாக்ஸ் பண்ணி குடுத்திருக்காங்க. கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டெட் எக்ஸாம பொறுத்தவரைக்கும் ரொம்ப டீப்பா அனாலிசிஸ் பண்ணிலாம் கொஸ்டின்ஸ் கேட்கறதில்ல. எல்லாமே டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான். கண்ணுக்கு எதிரிலேயே இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, இதெல்லாமா படிக்கணுமா அப்படின்னு விட்டுருப்போம் இல்லையா? அதுதான் அவங்க வந்து கொஸ்டினா கேட்கறாங்களே. ஸோ இது இப்ப நாங்க கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க என்ன இருக்கோ அத அப்படியே இங்க வந்து குடுத்திருக்காங்க. இத யார் சொன்னது அப்படின்னா, மார்க் ட்வைன். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க் ட்வைன் ஆப்ஷன் சில இருக்கு. இது வேணும்னா நீங்க போய் செக் பண்ணுங்க. பேப்பர் 1ல இது இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ல கேட்டிருக்காங்க. 8த் ஸ்டாண்டர்ட் புக்ல பேஜ் நம்பர் 36. அப்போ பேப்பர் 1க்கு எந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து கொஸ்டின் வருது அப்படின்னா, 8த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. அடுத்தது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து புக்குக்குள்ள இல்ல. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நார்மலா ஜெனரலா நம்ம யோசிச்சு ஆன்சர் பண்ற மாரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னன்னா, இங்க வந்து ஆர்ச்செஸ்ட்ரேட் அப்படின்னு ஒரு வேர்ட் குடுத்திருக்காங்க. இதுக்கு என்ன மீனிங்ன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா நார்மலா இங்கிலீஷ் உங்களுக்கு வந்து வேர்ட்ஸ் எல்லாம் மீனிங் நெறைய தெரிஞ்சிருந்தது அப்படின்னா, இதுக்கான ஆன்சர் கோஆர்டினேட் அப்படின்னு நம்ம குடுத்துடலாம். இல்ல அப்படின்னா, இந்த ஒரு மார்க் இல்லனாலும் பரவால்ல. இது ஸ்கூல் புக்ல இருந்து வரலையா? இந்த ஒரு மார்க் இல்லனாலும் பரவால்ல. இத விட்டுருவோம். ஸோ நெக்ஸ்ட் பொசெசிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வேர்ட் குடுத்திருக்காங்க. இது நம்மளுடைய 8த் ஸ்டாண்டர்ட் புக்ல ஒரு டைரக்ட் கொஸ்டின் ஆக்சுவலா. பேஜ் நம்பர் 19. ஸோ 19ஆம் பக்கம் நீங்க எடுத்து பாருங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு டைரக்ட் கொஸ்டின். ஸோ எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா, பொசெசிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. ஸோ பொசெசிவ் அட்ஜெக்டிவ் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 மை, அவர், யுவர், தேர், இஸ், அஸ், இட்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பொசெசிவ் அட்ஜெக்டிவ். இது வந்து நல்லா பாக்ஸ் பண்ணி சூப்பரா குடுத்து வச்சிருக்காங்க. இன்னும் இது கூடவே இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில பாக்ஸஸும் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இத என்ன கேட்டிருக்காங்களோ, அத மட்டும் நான் இங்க எடுத்துட்டு வந்திருக்கேன். இது 8த் ஸ்டாண்டர்ட்ல பேஜ் நம்பர் 19ல போய் பாருங்க. ஏன்னா, இப்ப நம்ம பார்க்கிறது எல்லாமே கொஸ்டின்ஸ் மோஸ்ட்லி எங்கிருந்து வருது அப்படின்னா, 8வது புக்ல இருந்து தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இது அப்படியே கேட்கறாங்க பாருங்க. ஸோ பொசெசிவ் அட்ஜெக்டிவ் ஆப்ஷன் ஏ இது பாருங்க. மை ஃபர்ஸ்ட்லயே இருக்கு. அவரும் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, யுவர் 3 கொஸ்டின். இஸ் ஸோ இங்கேயே இருக்கு.
ஸோ மொத்தமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆஸ் இட் இஸ் இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் வச்சு இதை வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ நம்மளுக்கு அடுத்த கொஸ்டினை எங்கே தான் கேட்டிருக்காங்கன்னா 8வது புக்கில் தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 64 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஜென்ரலாக தான் கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, கிரானரி இஸ் அ ஸ்டோர் ஹவுஸ் ஃபார் த்ரெஷ்ஹோல்ட் கிரெயின் கொடுத்துருக்காங்க. ஸோ கிரைனரி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெயின்ஸுங்களெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம். இது ஜென்ரலாக நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா ஆன்சர் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஜஸ்ட் நம்ம ஏதோ ஒன்று கூட சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். இந்த ஒரு கொஷின் இல்லைனாலும் பரவாயில்ல. இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுக்குறாங்கன்னா, த கேனரி இஸ் அ பிளேஸ் வேர் ஃபுட் இஸ் பேக்டு இன் கேன்ஸ் அண்ட் டின்ஸ். ஸோ இதுக்கு மீனிங் நம்மளுக்கு தெரிஞ்சது அப்படின்னா we can give right answer. ஸோ இதுக்கு ஆப்ஷன் என்ன பண்ணிருக்காங்கன்னா போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 இஸ் கரெக்ட்னு கொடுத்துருக்காங்க. இதுவுமே புக்கில் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல, இதையும் நம்ம விட்டுருவோம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், a dialogue is mostly dash language. இதுவுமே காமனான ஒரு கொஷின். டயலாக் அப்படின்றது என்ன அப்படின்னா இட் இஸ் அ இன்ஃபார்மல் லாங்குவேஜ், அப்படி இல்லைன்னா ஸ்போக்கன் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஸ்போக்கன். அதுவே ஸ்பீச் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டயலாக் வேற, ஸ்பீச் வேற. ஓகேவா? ஸோ டயலாக் அப்படின்றது நம்ம மனசில் அதில் கிராமட்டிக்கல் ரூல்ஸு இது மாதிரியெல்லாம் எதுவும் தேவையில்லை. ஸோ ஒருத்தர் பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருக்கு புரிஞ்சா போதும், இட் இஸ் அ டயலாக். அந்த டயலாக் வந்து பார்த்தீங்கன்னா கிராமட்டிக்கல் ரூல்ஸோட பேசணும் அப்படின்ற அவசியம் இல்லை. பட் ஸ்பீச்சில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கொடுக்கும்போது அதை டெலிவரி பண்ணும்போது எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு ரிட்டன் ஃபார்ம்க்கு ஏற்ற மாதிரி கொண்டு வரணும் அப்படின்றாங்க. ஸோ த ஆன்சர் ஸ்போக்கன் அண்ட் ரிட்டன். So next question, degrees of comparison can be made using the three form of dash. Actually comparison நம்மளுக்கு தெரியும். Degrees of comparison positive, comparative, superlative. ஒரு மூணு ஃபார்ம் ஆஃப் டிகிரிஸ் கம்பேரிசன் இருக்கு நம்மளுக்கு தெரியும். கொஷின்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அப்படியே டைரக்டா நீங்க 9th ஸ்டாண்டர்ட் புக் எடுத்துக்கோங்க, பேஜ் நம்பர் 35. இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின் 8வது புக்லேருந்து கேட்டாங்கன்னு சொன்னேன். இந்த கொஸ்டின் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டைரக்ட் கொஸ்டின் 9வது புக்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ். ஸோ இங்கே நான் கொடுத்துருக்கேன், கம்பேரிசன் கேன் பி மேட் யூசிங் த 3 ஃபார்ம் ஆஃப் டேஷ் அட்ஜெக்டிவ்ஸ். இது டைரக்ட் கொஸ்டின் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது இந்த கொஸ்டின்லாம் நம்ம ஈஸியாக எழுதிடலாம். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம ஜஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 6th to 10th வந்து புக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எது எதெல்லாம் கிராமட்டிக்கல் ரூல்ஸில் படி எது எதெல்லாம் இம்பார்ட்டன்ஸாக இருக்குதோ அது எல்லாமே நம்ம கிளாஸில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். சப்போஸ் நீங்கள் யாருன்னா வந்து நம்ம மெஸ்மரைஸ் அகாடமியில் டெட் எக்ஸாம் பேப்பர் 1 பேப்பர் 2 கோச்சிங் நீங்கள் கிளாஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான டீட்டெயில் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம ஆப்போட டீட்டெயில், அதுக்கப்புறம் ஃபீஸ் டீட்டெயில், எங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டீட்டெயில் நான் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஐடென்டிஃபை த அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க, அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டை கொடுத்துருக்காங்க. அப்ஸ்ட்ராக்ட் நவுன் இங்கே வந்து லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. இதில் எது வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னு கேட்குறாங்க. அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா நம்ம உள்ளுணர்வுகள் அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போ ஹாப்பினஸ் அப்படின்னு இருக்குன்னா நான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா வெளிப்படுத்த முடியாது. நீ சந்தோஷமா இருக்கிறியா இல்லையா அப்படின்றத ஸோ என்ன பண்ண முடியாது, ஒரு அப்ஸ்ட்ராக்ட் நவுனை தான் நம்ம சொல்லணும் அப்படின்றாங்க. ஸோ இதனுடைய கொஷின் எங்கே இருக்குது அப்படின்னா 8th ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் 17ல் இருக்குது. ஸோ வேணும்னா நீங்கள் போயிட்டு என்ன பண்ணுங்க, செக் பண்ணுங்க. வேற என்னென்னலாம் எக்ஸாம்பிள் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்றது யூஸ்வலி குவாலிட்டி, நேம் ஆஃப் குவாலிட்டி. இவன் ஆனஸ்ட் பாய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஒரு ஆனஸ்டான பர்சன் அப்படின்னு. ஆனஸ்ட் நம்ம எப்படி வந்து நம்ம வந்து சொல்ல முடியும், இவன் ஆனஸ்ட் அப்படின்னா ஓகே இவன் ஆனஸ்டானவனா அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இட் இஸ் கொஷினிங். ஸோ இது மாதிரியான விஷயங்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் குவாலிட்டி அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தோன்னா கைண்ட்னஸ், ஆனஸ்டி. ஆக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது லாஃப்டர், ஹேட்டட். அவன் என்னை வந்து ஹேட் பண்ணுறானா லவ் பண்ணுறானா, அவன் சிரிக்கிறானா இல்லை அவன் உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா சிரிக்கிற மாதிரி நடிக்கிறானா. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னதுன்னா இந்த
அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்ற லிஸ்ட் கூட வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூத், இது எல்லாமே வந்து என்னதான் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து ஒரு கொஷின் கேட்குறாங்க எப்போவுமே. ஆக்சுவலாக ஒன்று கேட்க மாட்டாங்க, எப்படியும் வந்து ஒரு 3 கொஷின் கேட்டுருவாங்க ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் இருந்து. நீங்கள் பேப்பர் 1 படிங்க, பேப்பர் 2 படிங்க. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் உங்களுக்கு கிளாஸில் நான் பொறுமையாக நான் சொல்லி கொடுத்துறேன், என்னென்ன பண்ணணும், எப்படி எப்படி வந்து ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ணணுன்ட்டு. ஸோ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த ரிப்பீட்டேஷன் ஆஃப் சர்டன் வேர்டு, அது ரிப்பீட்டேஷன் ஆஃப் சர்டன் வேர்டு இல்லைனா சர்டன் ஃப்ரேஸ், த பிகினிங் ஆஃப் சக்சஸிவ் லைன் ஆஃப் ரைட்டிங் ஆர் ஸ்பீச், இதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்றாங்க. இது ஒரு டைரக்ட் கொஸ்டின். எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா 9th ஸ்டாண்டர்டில் 143வது பக்கத்தில் நீங்கள் போய் செக் பண்ணுங்க, ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க பொயட்டிக் டிவைஸ் ஆனஃபோரா, இதோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆனஃபோரா இஸ் a repetition of certain word, phrase, beginning of successive lines of writing or speech. இதுக்கு எக்ஸாம்பிளும் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. See that line hath never sounded, hath, see that hail never rounded, சேம் வேர்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடத்துல ஒரே லைன் தான், மேலே என்ன லைன் கொடுத்துருக்காங்களோ அதே லைனை என்ன பண்ணியிருக்காங்க திருப்பி கீழேயுமே கொடுத்து நம்மளுக்கு வந்து எக்ஸாம்பிளாகவும் ஆனஃபோராவுக்கு எக்ஸாம்பிள். நம்மளுக்கு கொஷின் வந்து பார்த்தோன்னா இப்போதைக்கு கேட்டிருக்கிறது ஆனஃபோராவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இது வந்து ஒரு நம்மளுக்கு எக்ஸாம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய டெஃபினேஷன் தான் கேட்டிருக்காங்க. ஆனால் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா இது கூட உங்களுக்கு எக்ஸாம்பிளாக கேட்கலாம். ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ப்ரீவியஸாகவே கேட்ட கொஷின் தான் இது. ஆக்சுவலாக நிறைய பேர் கேட்பீங்களா ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் வச்சு என்ன பண்ணுறதுன்ட்டு. நிறைய கொஷின் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணதுலேயே ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் நிறைய இருந்திருக்கு. இதுவுமே ஒரு ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் தான். சேம் இதுவுமே வந்து பார்த்தோன்னா ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில் கேட்டது தான். 2022-23 பேட்சில் கேட்ட ஒரு கொஷின் தான் இது. இது வந்து ஃப்ரேசல் வர்ப், இதுக்கான மீனிங். இது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் கொஷின்ஸு 8th புக்கில் 127வது பக்கத்தில் போய் நீங்கள் போய் பாருங்கள், நல்லா பாக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு எதிரிலே மீனிங்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வேணால் நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள் போயிட்டு. இதில் நம்ம பார்க்குற முக்காவாசி கொஷின் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக கேட்ட கொஷின் தான். அதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரை வாங்கி கையில் வச்சுக்கோங்க. இது பேப்பர் 1 இருந்தாலும் பரவாயில்ல, பேப்பர் 2 இருந்தாலும் பரவாயில்ல. இது he drank coffee twice a day அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஸ்கூல் புக்கில் எங்கேயும் கிடையாது. பட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் மூலயமா தான் இதுக்கு ஆன்சர் பண்ண போகிறோம். ஸோ என்ன ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா he drank coffee twice a day அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நாளைக்கு அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா 2 வாட்டி வந்து காஃபி குடிப்பானான். அப்போது ஹவு டிட்னு கேட்டிருக்காங்க. ஹவு டிட் அப்படின்னா அவன் எப்படி குடிப்பான் தான் அர்த்தம், ஆனால் எத்தனை தடவை குடிப்பான் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அடுத்தது ஹவு டஸ், ஹவு டிட், த சேம் தான். ஓகேவா? ஸோ அப்போது இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. வேர் டிட் அப்படின்னா அவன் எங்கே வந்து போய் காஃபி குடிப்பான்னு அர்த்தம். ஓகே, ஸோ இவங்க என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு கொஷினை வந்து இதுக்கு ஃப்ரேம் பண்ணுன்றாங்க. அப்போது ஆன்சர் என்ன வருது அப்படின்னா ஹவ் ஆஃபன், இது என்னது, ஹவ் ஆஃபன் டிட் ஹி ட்ரிங்க் காஃபி. அப்போது ஒரு நாளைக்கு அவன் எத்தனை தடவை காஃபி குடிப்பான் அப்படின்னா 2 தடவை காஃபி குடிப்பான். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து படித்து பார்த்தா கூட நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரு சில நேரம் ஆன்சர்ஸ் பண்ணிடலாம். பட் கொஞ்சமாச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது மாதிரியான கொஷின்ஸை நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். பட் ஒரு சில கொஷின்ஸ் வந்து பார்த்தோன்னா புக்கிலேருந்து வர்றதால அதை நம்ம பார்த்துக்கணும் எப்பவுமே. இது ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ண சொல்கிறாங்க. இது மாதிரியான ஒரு கொஷின்ஸும் வந்து பார்த்தோன்னா எக்ஸாமில் வருது. ஸோ இது வந்து நம்ம எக்ஸாக்டாக இதுதான் கேட்பாங்க அதுதான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ கொஷின்ஸில் என்ன கொஷின்ஸ் வருதோ அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்குதா அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ஆன்சர் பண்ண போகிறோம். தெரிஞ்சால் பண்ணலாம், தெரியலன்னா விட்டுட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இதுவுமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான். 2023 கேட்ட
கொஷின், டைரக்ட் கொஷின் இது ஆக்சுவலா. இப்போ எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, a suffix is an affix. suffix அப்படின்றது ஒரு affixன்னு தெரியும், which is placed before the root word ன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா suffix அப்படின்றது ரூட் வேர்ட்ல பின்னாடி தான் ஆட் பண்ணுவாங்களே தவிர முன்னாடி ஆட் பண்ண மாட்டாங்க. ப்ரீபிக்ஸ்ல மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, முன்னாடி ஆட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு வேர்ட் நான் கொடுக்கணும் அப்படின்னா, ஜாயின் ஒரு வேர்டு இருக்கு. ஸோ JOIN ஜாயின். ஸோ அதுக்கு முன்னாடி RE அப்படின்னு நம்ம சேர்க்கிறோம் அப்படின்னா ரீஜாயினிங்னு அர்த்தம். ஸோ ரீஜாயின். அப்போ இது மாதிரி முன்னாடி வந்து ஒரு வேர்டை ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ப்ரிஃபிக்ஸ். ஓகேவா? ஸோ அதுவே அந்த முன்னாடி ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக பின்னாடி ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து சஃபிக்ஸ். ஸோ இப்போ நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, கொஷின் சஃபிக்ஸ் அப்படின்றது பிஃபோர் ஆட் பண்ணுற வேர்டு, ரூட் வேர்டில் பிஃபோர் ஆட் பண்ணுவாங்கன்னு கொடுக்குறாங்க. அப்போ இது என்னது? இது ஒரு ராங் ஸ்டேட்மெண்ட். இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. சிலபிஃபிகேஷன் இஸ் அ ஆக்ட். ஆக்சுவலாக இது 8th புக்கில் பேஜ் நம்பர் 71 எடுத்துக்கோங்க, இருந்துச்சுன்னா அதை எடுத்து போய் பாருங்க. சிலபிஃபிகேஷன் இஸ் அ ஆக்ட், ப்ராசஸ், மெத்தட் of forming dividing words into syllable. It is a correct statement. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ராங், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். ஆப்ஷன் டி. ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன். உங்களுக்கு ப்ரூஃப்மே நான் கீழே கொடுத்துருக்கேன், வேணா பார்த்துக்கலாம். பேஜ் நம்பர் 17. A suffix is an affix which is placed after. என்ன பண்ணணும்? After the root word. ஆக்சுவலா அங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆஃப்டருக்கு பதிலா என்ன பண்ணிட்டாங்க, பிஃபோர்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் நம்மளுக்கு வந்து கரெக்ட் பண்ண வேண்டிய கரெக்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங். கீழே இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது வந்து பார்த்தோன்னா இது வந்து நம்ம டிஆர்பி போர்டில் என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டார் கொஷின்னு கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தோன்னா ஒரு மார்க் வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க. பட் இது வந்து பார்த்தோன்னா இதுக்கு ஆன்சர் எப்படி பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். இவங்க வந்து லைனை வந்து என்ன பண்ணல அப்படின்னா பிரித்து கொடுக்கல. ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து ஆக்சுவலாக 4 லைனு. அந்த 4 லைன் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தோன்னா ஒரு லைனு, அடுத்தது இது வரைக்கும் ஒரு லைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இது ஒரு லைனு, இது ஒரு லைனு. இதுதான் வந்து பார்த்தோன்னா இதனுடைய லைனுடைய ஃபார்மிங். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட் வேர்டை நம்ம எடுத்துக்கணும். இந்த லாஸ்ட் வேர்டை எடுத்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு வந்து ரைமிங் வேர்ட்ஸை கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா எல்த்து வெல்த்து, வெல்த்து எல்த்து நம்ம என்ன பண்ணுறோம், த சேம் ப்ரொனவுன்சியேஷன், ரைமிங் இஸ் த சேம். ஸோ வி ஆர் கிவிங் ஏ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், ரைமிங் ஸ்கீம் கொடுக்குறோம். அப்போது ஏ ஏ. அடுத்தது ஜெஸ்ட் ரெஸ்ட். ஸோ ரெண்டுத்துக்குமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த ரைமிங்கான பி பின்னு கொடுக்குறோம். ஸோ ஆப்ஷன் ஏஏபிபி. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஒரு ரைட்டான ஆன்சர். புக்கில் இது இருக்குது. அவங்க என்ன பண்ணலை அப்படின்னா இதை வந்து பிரித்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது வந்து ஒரு கரெக்டான கொஸ்டினாக மாறி இருக்கும். இதுவுமே ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் தான். அடுத்தது சிங்குலர் ப்ளூரல். இங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சிஸ்டர் இன் லா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன பண்ண சொல்றாங்க, ப்ளூரல் ஃபார்மை நீங்க வந்து என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இதுக்கு வந்து ஒரு ரூல்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நடுவில் வந்து ஐஃபன் நடுவில் ஐஃபன் வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேர்டு இருக்கு இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் வேர்டில் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எஸ் வேர்டை ஆட் பண்ணணும். இதுதான் வந்து சின்ன ரூல்ஸ். இதுக்கு ஒரு மார்க் ஆக்சுவலா. இங்க தான் எஸ் போட்டிருக்கணும், ஆனா இங்க எஸ் போட்டிருக்காங்க. அப்போ இதனால தப்பு. இது இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா இங்க எஸ் போட்டிருக்காங்க, பட் இங்கேயும் எஸ் போட்டு என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஒரு லைன் இந்த வேர்டையும் தப்பு பண்ணிட்டாங்க. அடுத்தது இந்த இடத்துல எஸ் போட்டிருக்காங்க, அப்போ இதுவுமே ராங். ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா கரெக்ட். அதுக்கான ரூல்ஸ் தான் இது. ஆட் எஸ் டு தி ஃபர்ஸ்ட் வேர்ட் ஆஃப் ஐஃபனேட்டட் வேர்ட்ஸ். ஓகேவா? இது மாதிரி ஐஃபனேட்டட் நடுவில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து GIRL கேர்ள், இதனுடைய ப்ளூரல் ஃபார்ம் என்ன அப்படின்னா கேர்ள்ஸ் நம்ம ஆட் பண்ணிடுவோம். பட் இது மாதிரியான வேர்டுங்க சன் இன்லா, பிரதர் இன்லா,
இல்லைனா த பாசர் பை அப்படின்னா இங்க என்ன பண்ணிக்கணும் பாசஸ். சிஸ்டர் இன்லா இதுதான் நம்மளோட டைரக்ட் கொஸ்டின். பிரதர் இன்லா அப்படின்னா பிரதர்ஸ் இன்லா. ரன்னர் அப் அப்படின்னா ரன்னர்ஸ் அப். இது வந்து 8th ஸ்டாண்டர்ட் புக்ல தான் இதுவுமே. பேஜ் நம்பர் 42 போய் செக் பண்ணுங்க. So next question. Which of the word in the list below does not take the prefix re? ஸோ இதுவுமே 8th ஸ்டாண்டர்ட்ல தான் இப்போ நம்ம சொன்ன மாதிரி 8th ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கு. ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ப்ரிஃபிக்ஸ்னாலே என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கணும். ஸோ பிஃபோர்ல ஆட் பண்ணணும் நம்ம சொல்லிட்டோம். ஓகேவா? அப்போ ரீ அப்படின்ற வேர்டை நம்ம எழுத போறோம். வந்து ரீ எழுதுனா ரீலோட் அப்படின்னு வருது. ரீ அப்படின்னு எழுதுனா ரீசெட். ஸோ ரீ அப்படின்னு எழுதும்போது ரீ ஒபே. இங்க வந்து பார்த்தோன்னா ரீ எவாலுவேட். அப்போ இதுல எதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா செட் ஆகாத ஒரு வேர்டா இருக்கும் அப்படின்னா ரீ ஒபே வராது, டிஸ் ஒபே. ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் வந்து பார்த்தோன்னா இந்த ரீ அப்படின்ற வேர்டை இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண முடியாது, அட்டாச் பண்ண முடியாது. சிம்பிளான கொஷின்ஸுங்க எல்லாமே. ஆனா என்னன்னா கொஞ்சம் மைனூட்டா யோசிச்சு எழுதணும். நம்ம வந்து பார்த்தோன்னா என்ன தோணா ஒரு டிக் பண்ணிட்டு வந்துடலாம். இங்கிலீஷ்ல வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து சும்மா ஒரு 10 மார்க் வந்தா போதும் அப்படிலாம் யோசிக்காதீங்க. 25 மார்க் நீங்க டெட் எக்ஸாம்ல 25 மார்க் இங்கிலீஷ்ல நீங்க எடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய மார்க் வந்து ஹைல போய் நிற்கும். ஓகேவா? அடுத்தது இங்கேயும் வந்து பார்த்தோன்னா ஒரு கொஸ்டின் சேம் 8th ஸ்டாண்டர்ட்ல தான். பேஜ் நம்பர் 96. ஒன்றில் இது வந்து பார்த்தோன்னா கிளிப்டு வேர்ட்ஸ். கிளிப்டு வேர்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா நாம மெமரி பண்ணிக்க வேண்டியது தான். அதில் வந்து சின்னதாக ஒரே ஒரு நுணுக்கம் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ கிளிப்டு வேர்ட்ஸை நான் வந்து கிளாஸ்லேயே நான் சொல்லித்தரேன் பொறுமையாக. கிளிப்டு வேர்ட்ஸ் அண்ட் பிளட்டட் வேர்ட்ஸ் இதுவுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்ட ஒரு கேள்வி தான். இது வந்து கொடுத்துருக்காங்க ஸ்பெக்டக்கல். இதனுடைய ஷார்ட் ஃபார்ம் என்ன, கிளிப்டு வேர்ட்ஸ் ஷார்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஸ்பெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கண்ணாடிக்கு ஸ்பெக்டக்கலுக்கு பதிலாக நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்பெக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இந்த இது வந்து லோயர் கிளாஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. 1 to 5th இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு ஆக்சுவலா. ஃபீமேல் ஆஃப் ஃபாக்ஸ் கால்டு. ஸோ ஃபாக்ஸ் அப்படின்றது ஒரு அனிமல். இதுல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஆண் அனிமலுக்கு ஒரு பேரு, பெண் அனிமலுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் அப்படின்னா பாய்ன்னு நம்ம சொல்றோம், பெண்ணுனா வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்னு சொல்றோம். இதே ஆண்னா மென்னுன்னு சொல்றோம், பாய்னா வந்து ஸோ ஆண்னா வந்து மென்னுனும் பெண்ணுனா வந்து பார்த்தீங்கன்னா விமன்னும் நம்ம சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி மிருகங்கள்லயும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபாக்ஸ் அப்படின்றது இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் ஆஃப் ஃபீமேல். ஒரு ஃபீமேல் ஃபாக்ஸை நீ வந்து என்னன்னு சொல்லுவ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வெக்சன் அப்படின்னு சொல்றாங்க ஆன்சர். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா லோயர் கிளாஸ்ல இருந்தா கொஸ்டின்ஸ் வருது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் என்ன பண்றாங்கன்னா இவங்க வந்து ஆர்டர் வைஸ்ல அரேஞ்ச் பண்ணு அப்படின்றாங்க. ஆக்சுவலா நம்மளுக்கு இது மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வந்துச்சுன்னா நம்மளுடைய மூளையை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியா ஆன்சர் கொடுத்துடலாம். இப்போ இதுக்கான ஆன்சர் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இதுக்கான ஆன்சர் என்ன கொடுக்குறாங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து 3ஆவதான். ரவி கெட்ஸ் அப் இயர்லி மார்னிங் எவ்ரி டே. ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னா காலையில அவன் எப்பவுமே எந்திரிச்சிடுவான். அடுத்தது he reads a newspaper every day. காலைல எந்திரிச்ச பிறகுதான் நம்ம என்ன பண்ணுவோம், நியூஸ் பேப்பரை படிக்க ஆரம்பிப்போம். அடுத்தது ரவி ரீச்சஸ் ஆஃபீஸ் at 9 o'clock. ஸோ நம்மளுக்கு இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு க்ளூ கொடுக்குறாங்க. இது காலையில 9 மணிக்கு நடக்குது ஆக்சுவலா ஒரு இன்சிடென்ட். இது ஏஎம் ஆக்சுவலா. இது லாஸ்ட், இது என்ன பண்றாங்க 5 மணிக்கு பிஎம். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி தான் வரப்போகுது. இதை வந்து ஈவினிங்கு, இது வந்து காலையில என்ன பண்றான் அந்த ஆஃபீஸ்க்குள்ள போறான், 5 மணிக்கு ஆஃபீஸ் விட்டு வெளியில வரான்.
ஸோ காலையில் எந்திரிக்கிறான், எந்திரிச்ச பிறகு தான் என்ன பண்ணுவான், நியூஸ் பேப்பரை படிப்பான். ஸோ இது மாதிரி வந்து ஆர்டர் வைஸில் நீங்கள் என்ன பண்ணுங்க, அரேஞ்ச் பண்ணுங்கன்னு கேட்டாங்கன்னா இதெல்லாம் ஈஸியாக அரேஞ்ச் பண்ணிடலாம். அடுத்தது வந்து ஒரு 10th புக்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 77, டைரக்ட் கொஸ்டின். ஷீ டேஷ் ஸ்டடி. இங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஒரு பிராக்கெட்டும் நம்மளுக்கு கொடுத்துடுறாங்க. ஒரு பிராக்கெட்டை கொடுத்து நம்ம என்ன பண்ண சொல்றாங்க, அந்த பிராக்கெட்ல ஆன்சர் பண்றதுக்கு பதில் ஒரு வேர்டும் நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா க்ளூ வேர்டும் கொடுக்குறாங்க. ஸ்டடி அப்படின்ற ஒரு வேர்டுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு அடுத்த க்ளூ வேர்டு என்ன அப்படின்னா சின்ஸ் மார்னிங். ஷீ டேஷ் சின்ஸ் மார்னிங். அப்போ இது வந்து என்ன ஒரு கிராமர்ல வரும் அப்படின்னா டென்ஸ். ஸோ டென்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். ஸோ ஜஸ்ட் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா has been. ஸோ சின்ஸ் அப்படின்ற ஒரு வேர்டு வந்துச்சுன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, மோஸ்ட்லி வந்து நம்ம இதுதான் கொடுக்க போறோம். has been studying. has been studying. she has been studying. ஸோ அதோடைய டைரக்ட் கொஸ்டின் இதுதான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் கொடுத்துருக்காங்க. she has been studying since morning. அப்படியே இருக்குது இந்த லைன். ஆக்சுவலாக புக்கில் அப்படியே இருக்கு. ஆனால் எங்கே இருக்குது அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட்ல போய் பார்க்கணும். பேஜ் நம்பர் 77ல. இது பேப்பர் 1 தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 80. ஸோ இதுவுமே வந்து ஒரு டைரக்ட் கொஸ்டின். அது மட்டும் இல்லாமல் இது ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு கொஸ்டின். ஆக்சுவலாக என்னது இது நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் தான் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் தான் நிறைய கேட்குறாங்களே, வேற வழி இல்லை. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் நிறைய வந்து டைரெக்டாக வருது எக்ஸாமுக்கு. ஸோ இது வந்து 6th ஸ்டாண்டர்டில் நம்ம போய் பார்க்கணும். ஸோ 6th ஸ்டாண்டர்ட் இருந்தாலும் டேர்ம் வைஸ் நம்ம போடலை. ஓகே, ஆனால் 7th 8th 9th ஒரே புக்கில் வந்துடும். ஸோ 6th 7th அப்படின்னும் போது டேர்ம் வைஸாக வர்றதால இது எந்த டேர்ம்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. பட் 6th ஸ்டாண்டர்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சம்மர் அப்படின்னா இதுக்கான ஒரு மீனிங் கொடுத்துருக்காங்க. சம்மர், ஸ்ப்ரிங், ரெயின், ஆட்டம். இதை நாம் வந்து பார்த்தோன்னா மனப்பாடம் தான் பண்ணி ஆகணும். இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயரில் ரிப்பீட்டடாக கேட்ட ஒரு கொஷின். நீங்கள் வேணும்னா நம்மகிட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் நீங்கள் யாராச்சும் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா போய் பாருங்கள். இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பேன், நான் பாக்ஸ் பண்ணி அழகாக கொடுத்து வச்சுருப்பேன். ஏன்னா இதெல்லாம் உங்களுக்குலாம் சூப்பரான ரிவிஷன் கொடுக்குற ஒரு புக்குங்க. அதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் இருக்கும்போதே வாங்கி வச்சுக்கோங்க, பேப்பர் 1ஓ இல்லை பேப்பர் 2ஓ. ஸோ அடுத்தது இது ஒரு ஈஸியான ஒரு கொஷின். ஆல் டீச்சர்ஸ் லைக் ஷெரின் பிகாஸ் ஷீ வாஸ் த டேஷ் ஸ்டூடெண்ட் இன் கிளாஸ். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் மாதிரி வந்து இந்த டிகிரிஸில் வந்து பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது என்ன விதமான டிகிரிஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. பாசிட்டிவா, கம்பேரிட்டிவா, சூப்பர்லேட்டிவா அப்படின்னு கேட்குறாங்க. இதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இங்கே ஒரு வேர்டு இருக்குது ஆக்சுவலாக நம்மளுக்கு, க்ளூ வேர்டு. இந்த க்ளூ வேர்டை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணுமே. தி அப்படின்ற ஒரு வேர்டு கொடுத்துருக்கிறதால நம்ம கண்ணை மூடிட்டு என்ன பண்ணிடலாம், மோஸ்ட் இந்த வேர்டு எங்கே இருக்குன்னு பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சு போச்சு வேலை. All teachers like Sherin because she was the most studious student in the class. அது ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா. ஸோ அது மாதிரியான ஒரு கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து தீன்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்கிறதால இது பக்கத்தில் வரப்போகிற வேர்டு வந்து கம்பல்சரி மோஸ்ட் அப்படின்ற வேர்டு தான் வரணும். ஓகேவா, இது வந்து ஒரு கிராமட்டிக்கல் ரூல்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து கொஷின் டேக்கு. ஸோ கொஷின் டேக்கை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். நம்மளுடைய கிளாஸில் மோஸ்ட்லி என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா கொஷின் டேக்லாம் பொறுமையாக சொல்லி கொடுத்துட்றேன், எப்படி வந்து ஆன்சர் பண்ணணும்ட்டு. பட் இந்த கொஷின் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா 8th ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ 8th ஸ்டாண்டர்ட்ல பேஜ் நம்பர் 195ல இருக்கு கொஷின் டேக். வில் யூ கம் இயர்லி டு ஸ்கூல் டுமாரோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஒரு கொஷின் போடுறாங்க. ஒன்றும் இல்லை, இங்க வில்லுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த வில் அப்படின்ற ஒரு வேர்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம், கொஷின் டேக்கை உருவாக்க போறோம். ஸோ வில் அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, won't you, இது வந்து பாசிட்டிவ் வேர்டு. ஆக்சுவலா இது வந்து ஒரு பாசிட்டிவ் வேர்டு. நம்ம கொஷின் டேக்ல எழுதும் போது நம்ம என்ன பண்ணணும், நெகட்டிவ் ஃபார்ம்ல நம்ம வந்து மாத்தி எழுதணும், அவ்வளவுதான். பட் சப்போஸ் இங்க நெகட்டிவ் இருந்துச்சு அப்படின்னா டேக்ல நம்ம என்ன பண்ணுவோம், பாசிட்டிவ்ல மாத்தணும். இது வந்து சின்னதா ஒரு ரூல்ஸ், அவ்வளவுதான். நம்மளுக்கு இது சின்ன சின்ன ரூல்ஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே நான் எழுதிடலாம். அதுக்கு அடுத்தது வந்து இது வந்து கன்ஜெக்ஷன். ஸோ கன்ஜெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 விதமான டைப்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம புக்கில். ஸோ இது வந்து நம்ம 8th ஸ்டாண்டர்ட் பேஜ் நம்பர் 103. ஸோ இதில் வேணால் நீங்கள் போய் செக் பண்ணுங்க. அடுத்தது சேம் டென்ஸ்லேருந்து இன்னொரு கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, சின்ஸ் ஒரு வேர்டு வச்சு நம்ம வந்து ஒரு கொஸ்டின்ஸ் நம்ம உருவாக்கிட்டு தான் பார்த்தோம். ராகுல் டேஷ் பேட் வெல் சின்ஸ் த 25th ஓவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, நம்ம அங்கே பார்த்த அதே ஆன்சர் தான் இங்கேயுமே. ராகுல் ஹாஸ் பீன், அங்கே ஸ்டடின்னு கொடுத்துருந்தாங்க. ஸ்டடி அப்படின்ற வேர்டை ஸ்டடிங்னு நம்ம எழுதணும். இங்கே பேட்ன்ற வேர்டை பேட்டிங்னு நம்ம எழுதுறோம். 2 கொஸ்டின் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு ரிப்பீட்டேஷன் கொஸ்டின் மாதிரி. இதில் ஒரு இதுவுமே இல்லை, ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதே தான் இங்கேயும் கொடுத்து வச்சிருக்காங்க. அந்த கொஸ்டினுக்கு அவன் கரெக்டாக ஒருத்தர் வந்து டெட் எக்ஸாமில் ஆன்சர் பண்ணி தான் இங்கேயும் ஈஸியாக என்ன பண்ணிட்டு இருக்கலாம், ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இது மாதிரியான கொஸ்டினுக்கு தான் வருது எக்ஸாமில். அடுத்தது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் சும்மா கொஞ்ச நேரம் மூளையை யூஸ் பண்ணுற ஒரு கொஸ்டின். இங்கே வந்து ஒரு பஞ்சுவேஷன் மார்க்ஸை வந்து யூஸ் பண்ண சொல்கிறாங்க. கரெக்டாக பஞ்சுவேஷன் மார்க் இதில் எதில் யூஸ் பண்ணியிருக்காங்க அதை கண்டுபிடிங்கன்னு கேட்குறாங்க. கரெக்டாக பங்க்சுவேஷன் மார்க்ஸ். ஸோ பங்க்சுவேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் பேஜ் நம்பர் 221 221வது பக்கத்தில் இருக்குது. ஓகேவா? ஸோ இது ஒன்றும் இல்லை, இது பெரிய ஒரு இதுலாம் இல்லை, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதிடலாம். பங்க்சுவேஷன் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் போய் பாருங்கள். அதுதான் வந்து அந்த புக்கோடைய எண்டு, லாஸ்ட் பேஜில் வந்துடும் அது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் ராங் அப்படின்னு சொல்லிடுறேன். எடுத்த உடனே வி அப்படின்றத நம்ம எப்பவுமே யூஸ்வலாக என்ன பண்ணணும் அப்படின்னா கேப்லெட்ல தான் ஆரம்பிச்சிருக்கணும். அப்போ அது கேப்லெட்ல ஆரம்பிக்கல. அதே மாதிரி ராம் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கேப்லெட்ல தான் ஆரம்பிச்சிருக்கணும். எல்லா ஒரு பேர் எழுதுறோம் அப்படின்னா அந்த பேர் வந்து யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணணும், ஸ்டார்ட் வித் கேபிட்டல் லெட்டர்ஸ். ஸ்டீஃபன் கேப்லெட்ல போட்டிருக்கணும். எஃப் ஃபாத்திமா கேப்லெட்ல போட்டிருக்கணும். கடைசியாக ஒரு ஃபுல் ஸ்டாப்பை வச்சிருக்கணும். எதுவுமே வைக்கல. அப்போ அது என்னது, அவ்வளோ மிஸ்டேக்ஸ் வச்சு என்ன பண்ணியிருக்காங்க அந்த பங்க்சுவேஷன்ல. அந்த பங்க்சுவேஷன் ஒன்றும் இல்லை, இந்த நிறுத்தற் குறியீடுகள் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். நெக்ஸ்ட் வி கரெக்டாக போட்டுக்கிறாங்க. லிவ் இன் இந்தியா. ஓகே, இதெல்லாம் கரெக்டாக இருக்கு. இங்கே என்ன மிஸ்டேக் அப்படின்னா லாஸ்ட்டில் ஒரு ஃபுல் ஸ்டாப்பை வைக்காத விட்டாங்க. ஒவ்வொரு சென்டென்ஸோட எண்ட்லையும் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். ஓகேவா? அந்த ஃபுல் ஸ்டாப் வைக்கல, அதனால அந்த வந்து பார்த்தீங்கன்னா ராங் கொஸ்டினாக மாறிச்சு அது சென்டென்ஸ். அடுத்தது டூ யூ ஹாவ் எ புக். ஆக்சுவலாக இது கரெக்டாக இருக்குது. இது ஏன் மிஸ்டேக் அப்படின்னா டூ யூ ஹாவ் எ புக் அப்படின்றத ஒரு கொஷின். அவன் என்ன பண்ணுறான், கொஷின் கேட்குறான். அதுக்கு பதிலாக இவன் என்ன பண்ணிட்டான், ஆச்சரியக்குறி வச்சுட்டாங்க. அவங்க என்ன குறி வச்சிருக்கணும் அப்படின்னா கொஷின் மார்க் வச்சிருக்கணும். அடுத்தது பாரதி இஸ் எ தமிழ் போயட். இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. லாஸ்ட்ல ஃபுல் ஸ்டாப்புமே கரெக்டாக வச்சுட்டாங்க. அப்போ இது வந்து என்னது, ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ லிஸ்ட் ஏ லிஸ்ட் பி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து 8th ஸ்டாண்டர்டில் தான் இருக்குது, டைரக்ட் கொஷின்ஸ் தான். இதெல்லாம் நம்ம வந்து அப்புறமா பார்த்துக்கலாம். வேணா நீங்கள் பேஜ் நம்பர் 19 போய் பாருங்க. ஸோ இதுக்கான கொஷின்ஸ் எப்படி வந்து கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு வேணா ஆன்சர் வேணா நம்ம பார்த்துடலாம். ஸோ எ டாக் எ டேஷ் ஆஃப் டாக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்தோன்னா பேக், PAC. அடுத்தது வந்து பார்த்தோன்னா ரெண்டாவதுக்கு ஸோ கேகல்
GAGGLE. ஸோ நெக்ஸ்ட் சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாம், SWARM, ஸ்வாம் ஆஃப் ஃப்ளைஸ். அடுத்தது மியூசிக் வந்து பார்த்தோம் அப்படின்னா மியூசிஷியன் அப்படின்றது பேண்ட் ஆஃப் மியூசிஷியன். இது வந்து 8th ஸ்டாண்டர்ட்ல தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்தது ஒரு பர்சானிஃபிகேஷன், சாரி, அஸ் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். திருப்பி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு வேர்டை வந்து கொடுத்துருக்காங்க. வேர்ட்ஸ் லைக் நம்மளுக்கு இது வரைக்கும் தெரிஞ்சா போதும். இட்ஸு, தேர்ஸு, தேட்ஸு, இது மாதிரி நம்ம ஹயம், இப்போ ஐஎம் எழுதுறதுக்கு பதிலாக நம்ம என்ன எதுவும் அப்படின்னா ஹேம், ஐ ஹேட். ஸோ இது மாதிரிலாம் வந்து நம்ம வந்து மேலே ஒரு அப்பாஸ்ட்ரஃபி மாதிரி வச்சு எழுதுவோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி அப்பாஸ்ட்ரஃபி மாதிரி வச்சு எழுதுறதால அதுக்கு பேர் என்ன அப்படின்னா சம் ஒமிட்டிங் லெட்டர்ஸ்னு அர்த்தம். ஆக்சுவலாக இதுக்கு பேர் என்ன அப்படின்னா சம் ஒமிட்டிங் லெட்டர்ஸ். ஸோ இது மாதிரியான ஒமிட்டிங் லெட்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கான்ட்ராக்ஷன். இது 6th ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் 99. இது எந்த டேர்ம்னு சரியா ஞாபகம் இல்லை, அதை வேணா போய் செக் பண்ணிக்கோங்க வேணா பார்க்கறதுனா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் ஒரு 3 கொஸ்டின் இருக்கு. ஆக்சுவலா இந்த 3 கொஸ்டினோட நம்ம என்ன பண்றோம், ஸோ எக்ஸாம்ல எப்படி எப்படிலாம் கொஸ்டின்ஸ் வந்திருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டோம். ஐடென்டிஃபை த ஹார்ட் வேர்டு இன் த லிஸ்ட் பிலோ. ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின், ஆனா நம்ம வந்து இதை படிச்சிருப்போமா அப்படின்றது தான் டவுட். டிஸ்கிரிப்டிவ் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை வந்து இங்கிலீஷ்ல டிஸ்கிரிப்டிவ் வேர்ட் 8th ஸ்டாண்டர்ட் புக்ல தான். மோர் ஓவரான கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது 8th புக்ல தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இங்கிலீஷ்ல நீங்க நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னா உங்க கையில இருக்க வேண்டியது 8th இங்கிலீஷ் புக் பேப்பர். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 டிஸ்கஷன் தான். ஸோ நான் நாளைக்கு பேப்பர் 2 டிஸ்கஷனாக நான் போடுறேன். இப்போ இது ஏன் வந்து இதை வந்து ஹார்ட் வேர்டை பிரிக்க சொல்றாங்க அப்படின்னா, இப்போ எனாமரஸ் அப்படின்னு ஒரு வேர்டு வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ எனாமரஸ். அடுத்தது ஜைஜாண்டிக், இங்கே இருக்குது ஜைஜாண்டிக். அடுத்தது மேசிவ், இங்கே கொடுத்துட்டாங்க மேசிவ். அப்போ இது 3 வேர்டு வந்து பார்த்தோன்னா வந்துருச்சு. இந்த 3 வேர்டுமே வந்துருச்சு. மார்வலஸ் அப்படின்ற வேர்டு வந்து பார்த்தோன்னா எந்த லிஸ்ட் கீழே வருதுன்னா குட். குட் அப்படின்ற ஒரு வேர்டுக்கு கூட என்ன பண்றாங்க டிஸ்கிரிப்டிவ்ல கம்பேர் பண்றாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா லார்ஜ். லார்ஜ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பெருசுன்னு அர்த்தம். அந்த ஒரு வேர்டுக்கு லார்ஜ்னா பிக், எனாமரஸ், ஜைஜாண்டிக், மேஜ், மேசிவ், ட்ரெமண்டியஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வேர்ட்ஸுங்க ஹாப்பி அப்படின்னா ஹாப்பில நிறைய ஹாப்பி இருக்கு. ஜாய்னாலும் ஹாப்பி தான், டிலைட்னாலும் ஹாப்பி தான், த்ரில்டு, கிளாடு, ப்ளீஸ்டு, சாட்டிஸ்ஃபைடு, இது மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. அப்போ இவங்க என்ன பண்றாங்க, அதுல இருந்து டிஸ்கிரிப்டிவ் வேர்டை பிரிக்க சொல்றாங்க. இது பேஜ் நம்பர் 8th ஸ்டாண்டர்ட்ல 159. அடுத்தது growing plant, vegetables, flowers is called horticulture. இது வந்து பார்த்தோன்னா ஒரு மீனிங் தெரிஞ்சா நம்ம எழுதிடலாம், அவ்வளோதான். லாஸ்ட் கொஸ்டின் 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. திருப்பியும் ஒரு கொஸ்டின் பேஜ் நம்பர் 106. மை ஃபாதர், இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சப்ஜெக்ட். பிரசன்டட் வர்ப் மீ வாட்ச். ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஒரு டைரக்ட் ஆப்ஜெக்ட். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சாரி ஸோ மை ஃபாதர் சப்ஜெக்ட். அடுத்தது பிரசன்டட் வந்து பார்த்தோன்னா ஒரு வர்பு. ஓகேவா? ஸோ சப்ஜெக்ட் பக்கத்திலே ஒரு வர்பு வந்துட போகுது. மீ அப்படின்றது ஒரு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், வாட்ச் அப்படின்றது ஒரு டைரக்ட் ஆப்ஜெக்ட். அப்போ ஆன்சர் எங்க இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் டி. இது 8th புக்ல 106வது பக்கத்துல. இது வந்து ஒரு டைரக்ட் கொஸ்டின் ஆக்சுவலா. இது அது மட்டும் இல்லாம ப்ரீவியஸ் கொஸ்டினும் கூட ஆக்சுவலா. டெட் எக்ஸாம்ல இதுக்கு முன்னாடி ஏன் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் உங்களை வாங்குங்கன்னு நாங்க சொல்றோம் அப்படின்னா,
டெட் எக்ஸாம்ல இதுக்கு முன்னாடி இந்த 2025ல நடந்தவங்கல நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர வச்சு நெறைய பேர் கிளியர் பண்ணிட்டாங்க ஆக்சுவலா. ஏன்னா, அதுல இருந்து டைரக்ட் கொஸ்டின் அப்படியே நெறைய வந்துருச்சு. ஸோ ஈஸியாவே கிளியர் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு மெட்டீரியலா அது இருந்ததால தான், திருப்பியும் கவர்ன்மென்ட் டீச்சர்ஸ் இப்ப எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு அது ரெஃபரன்ஸ் பண்ணிட்டே இருக்கோம் நாங்க திருப்பியுமே. ஸோ இது வந்து பேப்பர் 1ல கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ். ஸோ பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படின்னு பார்க்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு இங்கிலீஷ் சப்ஜெக்ட் அப்படின்னு பாருங்க. அதே மாரி 6th to 10th ஃபுல்லா கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இதுல இருந்து ஒரு 25 பிளஸ் மார்க் நீங்க ஈஸியா எடுத்துடலாம். தமிழ்ல ஒரு 25 மார்க்கு, இங்கிலீஷ்ல ஒரு 25 மார்க்கு, உங்க மேஜர் சப்ஜெக்ட்ல ஒரு 25 மார்க். மேக்ஸா இருந்தீங்கன்னா, மேக்ஸ்ல ஒரு 25 மார்க் எடுத்துருங்க. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 75 மார்க் ஈஸியா வந்துரும். வேற எந்த சப்ஜெக்டும் ஃபோக்கஸ் பண்ணலனா கூட, இதிலயே நீங்க என்ன பண்ணிடலாம்? கிளியர் பண்ணிடலாம். இது பேப்பர் 1ஆ இருந்தாலும் பரவால்ல, பேப்பர் 2ஆ இருந்தாலும் பரவால்ல, பேப்பர் 2ல சோசியலா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க வந்து சோசியல்ல மார்க் பிடிக்கணும். சோசியல்ல ஒரு 25 to 30 மார்க் எடுக்கணும். எடுத்தீங்க அப்படின்னா, ஈஸியா டெட் எக்ஸாம்ன்றது இதுதான் நீங்க எழுத போற கடைசியான இதுவா இருக்கும். ஸோ உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோ, இல்ல நம்ம அகாடமியோட கோர்ஸஸோ நீங்க எடுத்துக்க போறீங்க அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல டீட்டெயில் நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பெஸ்ட் வே அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள வந்து ஈஸியா அட்மிஷன் போட முடியுமே. கால் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா, கரெக்ட்டா உங்களால என்னால அட்மிஷன் போட முடியாது. நீங்க வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா, சீக்கிரமா உங்களுக்கு வந்து டக்கு டக்குன்னு ஆன்சர்ஸ் பண்ணி அட்மிஷன் போட்டுக்குவாங்க. வேற எதனா டவுட் இருந்தது அப்படின்னா, கமெண்ட்ல போடுங்க. தேங்க் யூ.